ஹாய் ஹலோ வெல்கம் டு vlog லைஃப் வித் பிரவீனா சரவணன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் புலாவ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி எம்மியஸ்ட் மஷ்ரூம் புலாவ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கர் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹீட் ஆனதும் பே லீஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் புலாவுக்கு 1 கிளாஸ் 1.25 கிளாஸ் டம்ளருங்கிறனால அரிசி நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 2 கீரி போட்ட பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுறாதீங்க, ஜஸ்ட்டு சைடில் மட்டும் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் பச்சை பட்டாணி இருக்குங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்திருக்கணும், அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. பார்த்தா வெந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ வெந்திருக்காது, அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டுங்க. அது அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட்டு தான், தேவைக்கான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி மஷ்ரூம்ஸ் 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது 4ஆக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மஷ்ரூமை. நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம்ஸ் நம்ம வதக்கி விடும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நெசசரி இல்லை. பிகாஸ் மஷ்ரூம்ஸே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் சிம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கை அளவு நான் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு மஷ்ரூம்ஸை. இப்போது நம்மளுக்கு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துருச்சு. தண்ணி விடாமல் ஆட் பண்ணுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போகும். அடுத்து நான் இன்றைக்கி மஷ்ரூம் புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் 1.25 டம்ளர்.
எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் 1.25 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே 2.5 கூட ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அடுத்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க புதினா நல்லா சாப் பண்ணி. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் 2 பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ இது நல்லா குக் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. புலாவாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரிங்க, நல்ல அரிசி வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி விசில் விடணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, மஷ்ரூம் புலாவ் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சைடில் விட்டு கிளறி விட்டுக்குங்க. நல்லா சுட சுட குக்கர் லெட் ஓப்பன் பண்ணி உடனே வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீ அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே சாப்பாட்டுக்குள்ளே இறங்கிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த மஷ்ரூம்ஸு க்ரீன் பீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. ஸோ நம்ம சர்வ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next vlog. Thank you friends. Bye bye.